والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. கண்ணியமிக்க தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் 10 நோன்புகள் நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கிருபையால் ரமலானுடைய 3 பகுதியில் ஒரு பகுதியை அல்லாஹ் நம்மை நிறைவுபடுத்தி வைத்திருக்கிறான். நாம் வைத்த இந்த 10 நோன்புகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. நாம் இந்த 10 நாட்கள் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூலாக்கி கொள்வானாக. அதனுடைய முழு நன்மைகளையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒரு சில சஹாபிய பெண்மணிகள் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக முக்கியமான சில சஹாபிய பெண்மணிகள் இந்த ரமலானுடைய மாதத்திலே இறந்திருக்கிறார்கள். இதில் குறிப்பாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ரமலானுடைய பிறை 3 அன்றைக்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி இருக்கிறார். அதோடு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த 10வது நாள் பிறை 10, இந்த நாளும் வரலாற்றிலே அன்னை உம்மஹாத்துல் முஃமினீன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விடைபெற்ற நாள் ரமலானுடைய பிறை 10 என்று வரலாற்றிலே வருகிறது. எனவே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய வாழ்க்கைகளை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த நேரத்தில் கொஞ்சம் நினைத்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து சில விளக்கங்களை நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு நிசாஇஹா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெண்மணிகளில் ஆகச் சிறந்தவர் மரியம், ஹஸரத்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்தபடியாக வகைரு நிசாஇஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெண்களில் ஆகச் சிறந்த பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் ஆகச் சிறந்த பெண்மணியாக மாறிப்போனார்கள் என்று வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த வரலாறுகள் இடையே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய தியாகமும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்த நடைமுறைகளும் இந்த சமுதாய மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு அதிலே பல படிப்பினைகளை அல்லாஹ் புதைத்து வைத்திருக்கிறான் என்று நம்மால் உணர முடிகிறது. முதலிலே அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுக்கு தெரியலாம், அரபுலகத்திலே அரேபிய நாட்டிலே மிகப்பெரிய பிஸ்னஸ் உமனாக, அதாவது தொழிலதிபராக, மிகப்பெரிய வணிகம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்திலே திகழ்ந்தார். அவர்களினுடைய வியாபாரத்தின் சரக்குகள் சிரியாவிலிருந்து பல்வேறு நாடுகள் வரை மற்ற நபர்களினுடைய சரக்குகள் சுமந்து செல்வதை விட ஹதீஜாவின் சரக்குகளை பல ஒட்டகங்கள் சுமந்து சென்று பல நாடுகள் முழுவதும், உலகம் முழுவதும் அவர்களினுடைய வியாபாரம் வியாபத்திருந்தது. அது மிகவும் விருட்சம் பெற்றிருந்தது. அவ்வளவு பெரிய ஒரு செல்வச் சீமாட்டியாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்திலே திகழ்ந்தார்கள். தான் என்னதான் ஒரு செல்வச் சீமாட்டியாக இருந்தாலும் தனி ஒழுக்கத்திலும் சுய ஒழுக்கத்திலும் கண்ணியமாக நடந்து கொள்வதிலும்
எந்த விதமான குறையும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எனவேதான் கதீஜா அம்மையாருக்கு அன்றைய நாளிலேயே தாகிரா என்ற ஒரு பெயரையும் சமுதாயம் அவர்களுக்கு வைத்தது. தாகிரா என்றால் பரிசுத்தமான பெண்மணி என்ற ஒரு பட்ட பெயரும் ஒரு சிறப்பு பெயரும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சமூகம் வழங்கி அவர்களை அழைத்து கொண்டிருந்தது. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா 2 கணவனை இழந்த விதவையாக குழந்தைகளோடு அவர்கள் இருந்து கொண்டிருந்த பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியாபாரத்திற்காக அழைத்து சென்று நபிகளாருக்கு வியாபார சரக்குகளை கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தின் திறமையையும் அவர்களிடத்தில் இருந்த நேர்மையையும் சீரிய சிந்தனையையும் அவர்களிடத்தில் இருந்த உண்மையையும் நற்பண்புகளையும் தெரிந்து கொண்ட அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நாம் ஏன் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்க கூடாது என்று அவாவால் அந்த ஆசையால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தானே மனம் உவந்து வந்து மிகப்பெரிய செல்வச்சீமாட்டியாக இருந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிகவும் வறிய நிலையில் இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு அவர்கள் முடிவு செய்தார்கள் என்றால் இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மூலமாக ஒரு படிப்பினை என்னவென்றால் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய கணவர் தன்னுடைய கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முடிவு செய்தார்கள். தன்னுடைய கணவனுக்கு செல்வமோ அல்லது ஆடம்பரமோ அல்லது அதிகாரமோ இருக்க தேவையில்லை, மாறாக நல்ல குணமும் உண்மையும் நேர்மையும் சீரிய குணமும் எல்லாம் நிறைந்தவராக ஒரு கணவன் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னை விட பொருளாதாரத்தில் பிந்தி இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்தார்கள் என்றால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நற்குணத்தை பார்த்தார்கள், உண்மையை பார்த்தார்கள், சீரிய குணத்தை பார்த்தார்கள். நபிகளாரிடத்திலே அது இருந்ததால் ஒரு பெண் எப்படி கணவனை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். வயது 40, நாயகத்திற்கு வயது 25. கணவனின் வயதை விட 15 வயது மூத்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இருந்தாலும் அவர்களினுடைய வாழ்க்கை மாதிரி உலகத்தில் யாரும் வாழ முடியாத அளவு வாழ்ந்து விட்டார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கணவனிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், கணவன் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வருத்தப்பட்டு வருகின்ற பொழுது எப்படி கணவனை மனதாரப்படுத்த வேண்டும், எப்படி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு எப்படி ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் என்பதில் உலகத்தின் முன்னோடியாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து காட்டி சென்றார்கள். 6 குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக சொல்லுவார்கள், கதீஜா அம்மா வஃபாத்தானதுக்கு அப்புறம் சில வருடங்கள் கழித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் தவறான வார்த்தைகளை உபயோகிக்கின்ற பொழுது, கதீஜா அம்மையாரை குறித்து கொஞ்சம் மனம் நோகம் பேசுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கதீஜாவின் மூலம்தானே அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் என்று கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமை பாராட்டி பேசுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகை வாங்கிவிட்டு வருகின்ற பொழுது நடுங்கிக் கொண்டு வந்த நபியிடத்திலே, கணவனாரிடத்திலே என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று நடுங்கிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது, ஏதோ எனக்கு ஆகிவிட்டது கதீஜா, எனக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று பயந்து மனதளவிலும் உள அளவிலும் பாதிக்கப்பட்டு வந்த தன் கணவனிடத்திலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஆறுதல் இந்த உலகத்தில் எல்லா பெண்மணிகளுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறது. கணவனை கவலைப்படாதீங்க, கல்லா வல்லாஹு லா யுஸிகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்தி விட மாட்டான், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். ஏன் தெரியுமா, இன்னகல தஸ்ஸிலுர் ரஹ்ம, நாயகமே நீங்கள் உறவினரோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், வதஹ்மிலுல் கல்ல, பிறரின் கஷ்டத்தை நீங்கள் சுமக்கிறீர்கள், இல்லாதவருக்கு நீங்கள் சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், விருந்தாளிக்கு நீங்கள் விருந்து உபசாரம் செய்கிறீர்கள் என்று
நாயகத்தினுடைய நற்குணங்களை சொல்லி, தன் கணவனுடைய நல்ல குணங்களை சொல்லி கணவனை தேற்றுவதில் சிறந்த பெண்மணியாக இருந்தார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 25 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகச்சிறந்த வாழ்வை வாழ்ந்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வர்றதற்கு முன்னாடி அந்த ஹிரா மலையில் பல மாதங்கள் தங்கியிருந்தார்கள். ரப்பை தொழுது கொண்டிருந்தார்கள். தன் கணவன் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவார் என்பதை தெரிந்து கொண்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பாத்திரத்திலே உணவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அந்த ஹிரா மலை குகைக்கு மேலே ஏறி சென்று தன் கணவனுக்கு கொடுத்து விட்டு வந்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இன்றைய காலத்தில் உம்ரா போகிறவங்க, ஹஜ்ஜுக்கு போகிறவங்க அந்த ஹிரா மலை குகையை பார்த்துவிட்டு, அந்த ஹிராங்கிற அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த குகை மலையினுடைய உச்சியில் இருக்கிறதாம் அந்த குகை. அதை போகிற இன்னைக்கு உம்ரா போகிறவங்க, ஹஜ்ஜுக்கு போகிறவங்க பார்க்குறாங்க. இன்னைக்கு இவ்வளவு நவீனமாக இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம பார்க்கறதுக்கு இவ்வளவு சிரமமாக இருக்கிறது. ஆனால் ஒரு 15 வயது மூத்த ஒரு பெண்மணி ஹதீஜா அம்மா அன்றைய காலத்தில் கரடுமுரடான அந்த நேரத்தில் தன் கணவனுக்காக உணவு எடுத்துக்கொண்டு இந்த மலை மீது ஏறி சென்று கொடுத்தார்கள் என்றால் நாம் இங்கே யோசிக்கிறோம், ஹதீஜா அம்மா எவ்வளோ பெரிய தியாகத்தோடு வாழ்ந்தார்கள் என்று. அப்போ தான் ஹதீஜா அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலாட்ட சொன்னாங்களாம், யா முஹம்மது அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அவர்களே, உங்களுடைய அருமை மனைவியார் ஹதீஜா நாச்சியார் அவர்கள் உங்களுக்காக ஒரு பாத்திரத்திலே உணவையும் ஒரு சால்னாவையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மலை மீது ஏறி வந்து கொண்டிருக்கிறார்கள். முஹம்மது அவர்களே, நீங்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லுங்கள், அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னான் என்று சொல்லுங்கள், என் புறத்திலிருந்தும் சலாமை உங்கள் மனைவிக்கு எத்தி வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொன்னார்கள் என்றார். அல்லாஹ்வினுடைய சலாத்தை பெற்றவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சலாத்தை பெற்றவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 25 வருடம் நாயகத்தினுடைய நபித்துவத்திற்கு முன்னால் 15 வருடம், நாயகம் நபித்துவம் பெற்றதற்கு பின்னால் 10 வருடம், ஆக மொத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 50 வயது வரை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். இறக்கின்ற பொழுது, வஃபாத்தாகின்ற பொழுது எல்லாவற்றையும் கொடுத்த ஹதீஜா இறக்கக்கூடிய தருவாயில் அவர்கள் குளிரிலே நடுங்குகிறார்கள். போர்த்துவதற்கு போர்வை இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீ போய் வாப்பாட்ட கேட்டுட்டு வாமா என்று அருமை மகனார் கடைக்குட்டி ஃபாத்திமாவை அனுப்பி வைக்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போகிறார்கள். நாயகம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். திரும்பி வந்து சொல்கிறாங்க, அம்மா வாப்பா யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால் அவங்கள்ட்ட கேட்க முடியல, பரவாயில்லை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே இருந்து விடுகிறார்கள். கடைசியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, ஏம்மா ஃபாத்திமா வந்து நின்றையே என்ன விஷயம்? இல்லை, அம்மா குளிரில் நடுக்கிட்டு இருந்தாங்க, அவர்கள் போர்த்துவதற்கு போர்வை இல்லை, உங்களிடத்திலே கேட்க வேண்டும் என்று தான் வந்தேன், ஆனால் நீங்கள் யாரிடத்திலோ பேசி கொண்டிருந்தீர்கள், எனவே நான் கேட்காமல் வந்துவிட்டேன் என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தாகி அவர்களின் ஜனாசா வைக்கப்பட்டிருந்த பொழுது, அவர்கள் போர்த்துவதற்கு சரியான போர்வை கூட இல்லாமல் இருந்த பொழுது நாயகத்தின் கண்களிலே கண்ணீர் வடிகிறது. ஹதீஜாவே, நீ எவ்வளவு பெரிய செல்வச் சீமாட்டியாக இருந்தாய், நீ எவ்வளவு பெரிய மிகப்பெரிய செல்வத்திற்கு சொந்தக்காரியாக இருந்தாய், எனக்காக இந்த மார்க்கத்திற்காக எல்லாத்தையும் கொடுத்து 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 இன்று நீ இறக்கக்கூடிய தருவாயில் உன்னை முழுமையாக பொருத்துவதற்கு கூட ஒரு கஃன் துணி என்னிடத்தில் இல்லையே என்று நாயகம் படித்த கண்ணீர்கள் வரலாற்றிலே பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலையுமே ஹதீஜாவை மறக்கலை. நாயகம் ஹதீஜா அம்மா வஃபாத்தானதுக்கு அப்புறமும் ஹதீஜாவுடைய சகோதரிகள், ஹதீஜா அம்மாவுடைய சகோதரிகள் இருந்தாங்க, அவங்க கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி, அவங்க எப்பெல்லாம் வீட்டுக்கு வர்றாங்களோ அப்பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபகாரம் செய்து. ஹதீஜா அம்மாவுடைய ஒரு சகோதரி இருந்தாங்களாம். ஒரு தாட்டி அவங்க
உள்ளே வருவதற்காக அனுமதி கேட்குறாங்க வீட்டில். உள்ளே வரலாமா அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்மாவுடைய குரலும் அவங்க அக்கா இறந்து போன கதீஜாவின் குரலும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நாயகம் ஏதோ ஒரு நினைப்பில் அவங்க உள்ளே வரலான்னு கேட்டவுடனே கதீஜா தான் வந்துட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க, வாங்க உள்ள அப்படின்ட்டாங்க. பார்த்தா அவங்க தங்கச்சி. அப்போ தான் ரசூலுல்லாஹ்வுக்கு நினைவு வருகிறது, ஓ கதீஜா வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க தங்கச்சியினுடைய குரலும் அவங்க குரலும் ஒரே மாதிரி இருந்தனால அந்த குரலை கேட்டு நாயகம் உள்ளே வாங்கன்னு சொன்னோடனே நீங்களா, சரி சரி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். ஆக உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மார்க்கத்திற்காக சொல்லன்னா துயரங்களை அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போல நம்முடைய பெண்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அவர்கள் வஃபாத்தான இந்த ரமலானுடைய 10 பிறை அன்றை நாம் அவர்களை நினைத்து பார்க்கிறோம். யா அல்லாஹ் அவர்கள் செய்த எல்லா தியாகங்களையும் யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களைப் போல எங்களையும் யா அல்லாஹ் நீ வாழ வைப்பாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.